ஹலோ ஆல். HDFC பேங்க் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரே நாள்ல ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ் வந்திருக்கு. ஷேர் பிரைஸ் 9% வரைக்கும் கிராஷ் ஆயிருக்கு. இதனால இன்வெஸ்டர்ஸோட கோடிக்கணக்கான பணம் காலி ஆயிருக்கு. இதுக்கு மெயின் ரீசன் பேங்க் சேர்மன் அட்டனு சக்கரவர்த்தியோட சடன் ரெசிக்னேஷன் தான். ஆனா ரெசிக்னேஷனை விட அவர் ரெசைன் பண்ண காரணம் தான் ரொம்ப டேஞ்சரஸ். ரெசைன் பண்ணும்போது எத்திக்ஸ் அண்ட் சர்டன் பிராக்டிஸ் பத்தி அவர் மென்ஷன் பண்ணது தான் குளோபல் இன்வெஸ்டர்ஸை ரொம்ப பயப்படுத்துது. HDFC மாதிரி ஒரு ஜெயின் பேங்க்ல கவர்னன்ஸ் இஷ்யூ சொன்னா யாருக்கு தான் பயம் வராது? சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு RBI உடனே உள்ள வந்து அஷூரன்ஸ் கொடுத்தாங்க. HDFCல கவர்னன்ஸ் இஷ்யூ எதுவும் இல்ல, பேங்க் பினான்சியலா ரொம்ப ஸ்டேபிளா தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனாலும் மார்க்கெட் இன்னும் திக்கு தான் இருக்கு. இப்போ HDFCல ஃப்ரெஷ்ஷா பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றதை கொஞ்சம் தவிர்க்கலாம். போர்ட் சைட்ல இருந்து இன்னும் கிளியரான எக்ஸ்பிளனேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்றது தான் சேஃப்டி. ரிஸ்க குறைக்க SBI மாதிரி PSU பேங்க்ஸ் பக்கம் உங்க போக்கஸை திருப்புங்க. SBI மியூச்சுவல் ஃபண்ட் IPO நியூஸ் வேற வருது. சோ அது ஒரு நல்ல வேல்யூ அன்லாக்கா இருக்கும். இந்த வீக் பேங்க் நிஃப்டி ரொம்ப வாலட்டிலியா இருக்கும். சோ கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்க. உங்களுக்கு HDFC மேல இன்னும் நம்பிக்கை இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல க்ரூட் ஆயில் பிரைஸ் 119க்கு மேல போய் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம்.